என்னடா ஒர்க்கிங் டேஸில் தான் 5 மணிக்கே எந்திரிக்கிறோம், அட்லீஸ்ட் லீவ் நாள்லையாவது நல்லா தூங்கிட்டு 6 மணிக்கு மேலே எந்திரிக்கலாம்னு நினைக்கிறது. பட் ஒர்க்கிங் டேயை விட லீவ் நாளில் தான் அதிகமாக ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆஸ் யூஷுவல் இன்றைக்கும் 5 மணிக்கே எந்திரிச்சாச்சு. எப்பயுமே ஒர்க்கிங் டே அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி தோசை தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக கோதுமை மாவு வச்சு வெஜிடபிள் மோமோஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். காம்பினேஷனாக தக்காளி சட்னி ரெடி பண்ணியிருந்தேன். இந்த காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. சைட் பை சைடாக லஞ்ச் ஒர்க்கும் பார்த்துட்டு இருந்தேன். லஞ்சுக்கு இன்றைக்கி சாதம் வடித்து ரசம் வச்சு கடலைப்பருப்பு வெள்ளை பூசணிக்காலாம் போட்டு கூட்டு ரெடி பண்ணிவிட்டு கூடவே கத்திரிக்காய் பொரியலும் ரெடி பண்ணியிருந்தேன். மார்னிங் ஒரு 8:30ன்றப்பவே பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் லஞ்ச் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏன்னா வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கிளைமேட் இப்படியே இருக்குது, சம்மர் எப்படா முடியும். கோதுமை மாவு வச்சு இன்றைக்கி தான் மோமோஸ் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட் டைமே வந்து சக்ஸஸ் தான். எத்தனை பேர் இந்த மாதிரி கோதுமை மாவு வச்சு மோமோஸ் ட்ரை பண்ணிங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் உங்களில் எத்தனை பேர் மோமோஸ் லவர்ஸ் இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.